தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஒரு போதை சம்பந்தமா ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தீங்க. அந்த வீடியோ பார்த்தப்போ நீங்க அதுல சொன்ன வாசகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னமும் அப்படியே நெஞ்சில இருக்குது. அருமையா சொல்லியிருக்கிறீங்க. அப்படியே உங்க அந்த வாசகத்தை நினைக்கிறப்பே பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் அப்படியே புல் அரிக்குது. தமிழ்நாட்டின் இளைஞர் மாணவர் சமுதாயத்திற்கு உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருவனாக, உங்கள் தந்தையாக ஓர் உருக்கமான வேண்டுகோள். போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். நீங்க பார்த்து பார்த்து பாதுகாப்பா வளர்த்த உடம்ப நீங்களே ஏன் கெடுத்துக்கிறீங்க? தீமைன்னு தெரிஞ்ச உடன ஏன் விலை கொடுத்து வாங்குறீங்க? கெடுதல நீங்களே ஏன் தேடி போறீங்க? எதிர்கால இளைய சமுதாயத்தில் யாருமே போதைப் பொருட்கள் பழக்கத்தில் விழுந்து விடக்கூடாது. இதுதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கவலை. அந்த வாசகங்கள்ல 2-3 நான் சொல்றேன். அது என்ன அப்படின்னா, போதையின் பாதைகளில் யாரும் போகாதீங்க, நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அடுத்தது, பார்த்து பார்த்து பாதுகாப்பா வளர்ந்த உங்க உடம்ப ஏன் நீங்களே கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு. இன்னொன்னு, தீமைன்னு தெரிஞ்சு அதை ஏன் நீங்க விலை கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னு ஒரு விஷயம். இதெல்லாம் சொல்லிட்டு லாஸ்ட்ல உங்களுக்கு ஒரு அப்பாவா, உங்களுக்கு ஒரு நண்பனா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறீங்க. அதன் பிறகு 2-3 நாளைக்கு முன்னாடி கோர்ட் நவம்பர் 19 ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருக்குது. என்ன அப்படின்னா, பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய வாசகங்கள்ல 2-3 நான் சொல்றேன். அது என்ன அப்படின்னா, போதையின் பாதைகளில் யாரும் போகாதீங்க, நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அடுத்தது, பார்த்து பார்த்து பாதுகாப்பா வளர்ந்த உங்க உடம்ப ஏன் நீங்களே கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு. இன்னொன்னு, தீமைன்னு தெரிஞ்சு அதை ஏன் நீங்க விலை கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னு ஒரு விஷயம். இதெல்லாம் சொல்லிட்டு லாஸ்ட்ல உங்களுக்கு ஒரு அப்பாவா, உங்களுக்கு ஒரு நண்பனா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறீங்க. அதன் பிறகு 2-3 நாளைக்கு முன்னாடி கோர்ட் நவம்பர் 19 ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருக்குது. என்ன அப்படின்னா, பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை நீங்க இடம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அது இடம் மாற்றணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதுல ஹைகோர்ட் ஒரு அதிரடி ஒரு தீர்ப்பு விட்டுருக்கு. இது ஸ்டாலின் ஐயாக்கும் தெரியும், மற்ற எல்லாத்துக்கும் தெரியும். இது கோர்ட் சொன்னதும், ஸ்டாலின் சார் சொன்னதும் நாங்களா தான் சொல்றோம். என்ன அப்படின்னா, டாஸ்மாக் வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு. நான் இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, வேலூர்ல பாத்தீங்கன்னா கோட்டைன்னு ஒரு பிரபலமான ஒரு இடம் இருக்கு. அதை எதிர்க்க பாத்தீங்கன்னா பேருந்து நிலையம் இருக்கு. அது பக்கத்துல பார்க் இருக்கு. அந்த பார்க்ல மாணவர்கள், பிள்ளைங்க, பெரியவங்க வருவாங்க. எப்பயுமே போய் பேருந்து நிலையத்துல மக்கள் அதிகமா புழங்கக்கூடிய பகுதி அந்த இது. கோட்டைன்னு பிரபலமான ஒரு விஷயத்துல இருக்கு. அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா கேடுகட்ட டாஸ்மாக் கடை ஒன்று வச்சிருக்கிறாங்க. அந்த டாஸ்மாக் கடையினால பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பெண்கள், மாணவர்கள், குழந்தைகள் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி பல முறை பேசிட்டு இருக்கிறாங்க, பல முறை சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா அங்க வசூல் அதிகமா நடக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறத வச்சிருக்கிறாங்க. இதுல இந்த டாஸ்மாக் கடை வேணாம் அப்படின்ட்டு எங்களுடைய அமைப்பு CPML NDLF அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் சேர்ந்து போயிட்டு அந்த கடையை எங்களுக்கு வேணாம், பூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆனா அப்படி போன தோழர்களை அவங்கள கைது பண்ணி இன்னைக்கு ஒரு வேலூர் ஜெயில வச்சிருக்கிறாங்க. இதுதான் எங்களுக்கு ஒரு முரண்பாடான ஒரு விஷயமா இருக்கு. நீங்க போட்ட விளம்பரத்தில் நீங்க சொன்ன வாசகங்கள் நான் சொன்னேன், அது எப்படி இருக்குது? ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு எப்படி இருக்குது? ஆனா நடந்துக்கிறது எப்படி இருக்குது? சட்டப்படி பாத்தீங்கன்னா இந்த கடையை நீங்க தான் பூட்டணும். ஆனா நீங்க பூட்ட தவறிட்டீங்கன்னு சொல்றதுனாலதான் நாங்க போய் பூட்ட போறோம். எங்களுக்கு நீங்க ஒத்துழைக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? கைது பண்றீங்க. இப்படி ரெட்டை வேடம் போட்டு இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் சார் அவர்கள் இது சரி இருக்காது. உங்களுடைய வார்த்தை ஒன்றும் செயல் முறை ஒரு விஷயமா இருக்குது. மக்களும் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, சும்மா சொன்னோம்னா நீங்க ஏன் சொல்றீங்கன்னு கேட்பீங்க. நடைமுறையில நடந்த விஷயத்த தான் நான் சொல்றேன் இந்த வீடியோ மூலமா. எங்க தோழர்களை சிறையில அடைச்சது ஒரு வன்மையா கண்டிக்கிறோம் NDLF அமைப்பு. கூடுதலா இந்த படிப்படியா இந்த டாஸ்மாக் கடையை நீங்க பூட்டணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கக்கூடிய டாஸ்மாக் முதல்ல பூட்டுங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். இன்னொன்னு, குடிச்சு பாத்தீங்கன்னா
இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து குணப்படுத்துறதுக்கு வந்து சிறப்பு மையத்தை ஏற்படுத்தி அவங்க வந்து குடியில இருந்து எடுத்து வெளியில வர்றதுக்கு வந்து ஒரு சிறப்பு மையத்தை வந்து ஒரு அமைங்க கவர்மெண்ட் அமைச்சு, நீங்க சொன்ன போல இளைஞர்களையும் மாணவர்களையும் மனிதர்களையும் ஒரு போதையில்லா சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்னா நீங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நாங்க ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். மேலும் எங்களுடைய தோழர்கள் நீங்க சிறையில வச்சிருக்கக்கூடிய வேலூர் சிறையில வச்சிருக்கீங்க இல்லையா, அவங்க மேல போட்ட வழக்குகள் ரத்து செஞ்சு நிபந்தனையற்று அவங்க விடுதலை செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இது வந்து ஸ்டாலின் ஐயாக்கு நாங்க சொல்றோம். பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இப்படி பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து அமைப்புகள் செய்யுது அப்படின்னா பொதுமக்கள் நீங்க அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒத்துழைப்பு கொடுத்து வாங்க நம்மளும் எல்லாம் சேர்ந்து போய் அந்த கடையை பூட்டுவோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது போல ஒத்துழைப்பு நல்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேங்க. நன்றி.